நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். காணாமல் போன என்னை தேடி எருசலேம் தேவாலயம் வந்த என் தாய், இதோ கல்வாரி பாதையிலும் தேடி வந்து என் துயரில் பங்கு கொள்கிறாள். உலகை படைத்து உலகை மீட்க வந்த எனக்கு உலகம் தரும் அவமானங்களை அவள் நேரில் பார்க்கிறாள். என் தாயின் வேதனைகள் உனக்கு புரிகிறதா? பெற்ற பிள்ளைகளால் அவமானப்படுத்தப்படும் தாய்மார்கள் நிறைய பேர். சோறூட்டி தாலாட்டி சீராட்டி வளர்த்த தாயின் வயிற்றுக்கு அவளின் முதிர்ந்த வயதில் உணவு கூட கொடுக்காமல் வேதனையுறச் செய்யும் பிள்ளைகளில் நீயும் ஒருவனா? தாயின் சந்திப்பு எனக்கு வலிமை தருகிறது. உன்னை பெற்றெடுத்த பெற்றோரை எண்ணிப்பார். ஜெபம். அன்பு தாயை சந்திக்கும் இயேசுவே, உன்னை சந்திக்கும் உன் தாய் உன் வேதனைகளை கண்டு கலங்கி நிற்கிறாள். மனித பலவீனங்களை, உனக்கு கொடுக்கும் அவமானங்களை கண்டு கதறுகிறாள். என் மனிதாபிமானமற்ற செயல்களால் பிறரின் நலத்திற்கு கேடு விளைவித்திருக்கிறேன். என்னை பெற்றெடுத்து ஆளாக்கிய பெற்றோருக்கு எதிராக நடந்தும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்ய மறுத்தும் வாழ்ந்திருக்கிறேன். உம் தாயின் துன்பத்திற்கு நானும் காரணம். பிறரின் நலனிலும் என் பெற்றோரின் நலனிலும் ஆர்வம் கொள்ள எனக்கு நல்ல மனதை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென்.